கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில உலகத்துல பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் கூக்குரல், எங்க பார்த்தாலும் மரண ஓலம் பயங்கரமா நடந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு கூட இருக்குதா? உனக்கு கூட இந்த பிரச்சனையில இருக்கிறீங்களா? கஷ்டத்துல இருக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன், பிரச்சனைல இருந்து விடுதலை பெறத்துக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பயங்கர கடனா இருக்குது. சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டாலும் போற பணம் போற வழியே தெரியல. நிம்மதியும் இல்ல, தேவைகளும் சந்திக்கப்படல. இப்படி யோசிக்கிறீங்களா? இதுல இருந்து எப்படி விடுதலை பெறுதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. இனி சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ண வேலை ஒரு எந்த விதத்துல ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே தாரோம் தாரோம் ஆமென். இது இல்ல ஜெபம். ஜெபிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு வழிமுறை இருக்கு. அது என்னான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த முறையில் நம்ம செய்வோமானா நம்ம பிரச்சனை எல்லாம் மாறும். நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருப்பார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். பாருங்க, இதுல நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, நமக்கு வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ இதுல எப்படி செய்யணும்? ஒரு நாளில் எந்த ப்ரொசீஜர்ல எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, முதல்ல ஜெபத்துல காலைல எழுந்து நம்ம ஜெபிக்கிறோம்னா எப்படி ஜெபிக்கணும் சொன்னா, முதல் செய்ய வேண்டிய காரியம் பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம். பாவம் நான் என்ன பாவம் செய்துக்கிறேன்? யார் சொத்து அபகரிச்சிருக்கிறேன்? நான் யாருக்கு சண்டை போட்டு இப்படி பேசாதீங்க. கிரமம் தப்புடுதெல்லாம் அக்கிரமம்னு சொல்லுவாங்க. இப்போ பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. ஏதோ ஒரு பாவம் தெரிஞ்சோ தெரியாம செய்யறோம். இந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு சொன்னா, பாவத்தை நம்ம அறிக்கையிடணும்னு கர்த்தர் விரும்பார். வசனம் சொல்லுதுன்னா, நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். பாவத்தை மறைச்சு மறைச்சு ஒளிச்சு வைக்க கூடாது. பாவத்தை மறைச்சு ஒளிச்சு வச்சா அதுல விடுதலை இல்லை. இந்த பாவத்தை எப்பொழுதும் அறிக்கை செய்யணும். இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை காணாத சுத்த கண்ணன் அவர். அவரோடு நம்ம ஐக்கியப்படணும்னு சொன்னா, கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற பாவத்தை நம்ம அறிக்கையணும். அந்த பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணா, உண்மையா பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணா, இந்த பாவத்தை அவர் ரத்தத்தினால கழுவும்படி கேட்டா அவர் கழுவுவாரு. அப்போ என்ன நடக்குன்னா, பாவம் எல்லாம் கழுவப்படுமானா, அப்பதான் கர்த்தர் நமக்கு இரக்கத்தை தருவார். இப்ப நம்ம எந்த காரியத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனை அழகா மாத்துவார். அதிலே நீதிமொழி 28:14 எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறனோ தீங்கு விழுவார். எப்போ பயந்துருக்கணும், ஐயோ அவங்க என்ன பண்றாங்க, அப்படி பயப்படுறது இல்ல. இந்த பாவம் செய்யறதுக்கே பயப்படணும். இது கர்த்தருக்கு பிரியமில்லா காரியம். கர்த்தர் பரிசுத்தரு, அவருக்கு பிரியமில்லா காரியத்தை நான் செய்யக்கூடாது. அந்த பயம் நமக்கு இருக்கணும். நான் இவர் சொல்றாரு பாருங்க, யோசேப்பு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அதனால அவங்க துரோகம் பண்ண அண்ணன் தம்பி வந்தா கூட அவங்களுக்கு இது ஒண்ணுமே பனிஷ் பண்ணல, ஒண்ணும் செய்யல. அதுக்கு பல சொல்றாரு, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயந்தேன்றேன். அப்போ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னா, முதலா நம்ம செய்ய வேண்டியது பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். பாவத்தை ரட்சிக்கப்பட்டேன், ஞாபகம் எடுத்துட்டேன், கரெக்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ ரட்சிக்கப்பட்டா கூட உன்னை அறியாதே ஒவ்வொரு நாளும் உலகத்திற்கு அசுச்சி உன் மேல படியும். ஒருவேளை செல்போனை பார்த்து கண்டதை பார்த்து செல்போன் ஏதோ பேசலாம்னு எடுத்திருப்ப, இந்த செல்போனை ஆன் பண்ணால கண்டதெல்லாம் வந்ததில்ல. சும்மா இது ஒண்ணுதான் அப்படி பார்ப்பேன், அது எங்கோ உள்ள போய் விட்டுரும். அது மாதிரி தெரியாத பாவத்துல கட்டப்பட்டுருவீங்க. அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் நம்ம பாவத்துல அடிமைப்படுத்த சான்ஸ் இருக்குது. அதனால வேண்டி இந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த முதலாவது நம்ம செய்ய வேண்டியது பாவ அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. தாவீது பாவம் செஞ்சார். பாவம் பர்சேபாவிட்ட அவர் பாவம் செய்யல, ஆனா சோம்பேறித்தனம். அங்க யுத்தம் நடந்திருந்தா இவர் மாடி மேல போய் உலாவறாராம். யுத்தத்துக்குள்ள நீ போன ராஜா மேல போய் உலாவன, ஒரு குடிக்கிற பெண்ணை பார்த்த உடனே இச்சித்த கொணா சொன்னா பாவம் செய்யிட்ட, அத்தா மறைக்கிட்டு ஒரு கொலையும் செய்துட்ட, இதெல்லாம் பாவம் செய்தான். ஒரு 2 வருஷம் ஓடிச்சு, பாவம் செய்த நினைப்பே அவனுக்கு இல்லை.
ஆனா கர்த்தர் என்ன பண்ணார், தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி வச்சு என்ன பண்ணாரு, நீ செய்த பாவம் சரியில்லை, பாவம் செய்த கர்த்தர் உணர்த்தினார். உணர்த்தின உடனே அவன் அறிக்கையிட்டு அழுது கர்த்தரிடத்துல என்ன பண்ணான், ஜெபம் பண்ணான். அப்போ அப்படி ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அது அப்பதான் இந்த 51ஆம் சங்கீதம் எழுதுறார். இந்த 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அதனால நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம குறைகளை குற்றங்களை அறிக்கையிட்டு செபிக்கணும். அது முதல் படி. இதான் நம்ம செய்யணும்னு கர்த்தரு நமக்கு உணர்த்துறார். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்ண வசனம் 1 யோவான் 1:9 தன் பாவங்களை என்ன பண்ணுமா, நம்ம பாவங்களை அவருக்கு அறிக்கையிடும்போது நம்ம பாவத்தை எல்லாம் நீக்கி நம்ம என்ன பண்றாங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறார். ரொம்ப அது அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாவத்தை மறைக்கிறோம் வாழ்வழியும் முதலே நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல இந்த 1 யோவான் 1:9 நம்ம பார்க்கும்போது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இப்போ பாவத்தை அறிக்கையிட்டா கண்டிப்பா அவர் மன்னிப்பாரு. அதுல ஒரு மாறு கருத்தும் இல்லை. சரி, இப்போ பாவத்தை அறிக்கைட்டு ஜெபம் முதல் காரியம். 2வது காரியம் என்ன செய்யணும்னா, கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதிக்கணும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இந்த ஆராதனை எப்படி ஆராதிக்கிறதுன்னு சொன்னா, உதாரணம் பார்க்கும்போது இன்னது ஒண்ணு, இந்த ஆராதனைக்குல கூட ஒரு ஆசீர்வாதம் இந்த யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பின்பகுதி கர்த்தர் சொல்லிட்டு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்றதுதான் ஆராதனை. அப்படி நம்ம செய்தோமா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இது யாத்திரையாகமத்துல பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறது சொன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம அவரை புகழ்ந்து பாடணும். பாருங்க, 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 145:9 கர்த்தர் எல்லாமேலும் தயவு உள்ளவர். அது மட்டும் இல்ல, அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளும் மேல் உள்ளது. 145:10 கர்த்தாவே உம்முடைய கிரிகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் நம்மை சோத்தரிப்பார்கள். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் இருந்தா புகழ்ந்து பாடணும், புகழ்ந்து சொல்லணும். நீ உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், துதிக்கு பாத்திரர், இந்த மாதிரி கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனசாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமுள்ளவர், இதெல்லாம் அவருடைய குணலட்சணங்கள். அதை சொல்லி 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 அவரை புகழணும்னு கர்த்தர் விரும்புறார். இது அவருக்கு ரொம்ப பிரியம். முதல்ல சொன்னேன், பாவத்தை அறிக்கை பட்டு ஜெபிக்கலாம். 2வது அவர் என்ன செய்யணும், ஆராதிக்கணும் தான் ஆராதிக்கிறது. இப்போ தேவனை ஆராதிக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புறார். இன்னொரு வசனம், இந்த சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நம்ம வாழ்க்கையில ஏதோ இது வேணும் ஆண்டவர், அது வேணும், எனக்கு இது வேணும், இதுதான் சிலர் ஜெபம்னா இதுதான் நினைக்கிறாங்க. என்ன கொடுப்பார் ஆண்டவர்? ஜெபம் பண்ண என்ன கொடுப்பாருன்னா, அவர் எல்லாமே கொடுப்பார். 1 இல்லை 2 இல்லை, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. உன் கஷ்டம், பிரச்சனை, வேதனை, வியாதி எல்லாம் அவருக்கு தெரியும். அது அவர் எல்லாமே செய்ய கொடுக்க அவரால் முடியும். ஆனா நீ இப்படி செய்யணும்னு விரும்புறார். அவரை துதிச்சு புகழ்ந்து பாடும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவருக்கு செய்யற காரியத்துக்கு செய்த காரியம் நன்றி சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லி பாடலாம். பாடுற பாட்டுங்கெல்லாம் பாருங்க, நல்ல பாட்டுங்களும் எல்லாம் துதி சோத்திரம் தான், அழகா பாடுற. அதனால்தான் ஒரு பாட்டுல ஒரு வல்லமை இறங்குது. யார் பண்ணாலும் அப்படி என்னன்னா, உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து கர்த்தரை துதிக்கணும். நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ துதிக்க ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் பரலோகத்தை விட்டு பூலோகத்தை இறங்கி வந்துடுவார். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவன் வசனம் உண்டு. அப்போ அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்மளுக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுத்தா என்ன பண்றோம், உடனே தேங்க்ஸ்,
ஏதோ உடனே தேங்க்ஸ் சொல்றோம்ல. இப்போ கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்துக்கிறாரு உங்களுக்கு, நன்றி சொல்லணுமா வேணாவா? நம்ம கேட்கிறோமா ஒழியும், ஆண்டவர் இது வேணும் அது வேணும், ஆண்டவர் இது கொடுக்கல அது கொடுக்கல, இது வேற முழுமுறுக்குறது வேற, அப்படி இல்லை. அவரை எப்போதும் நன்றி சொல்ல ஆராதிக்க, நன்றி சொல்ல பழகணும். இப்படி நன்றி சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய காரியங்கள்லாம் கர்த்தரு ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பியர்ல ஒரு அருமையான வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓ, ஒண்ணுக்கும் கவலைப்படாத. கவலைப்பட்டு என்ன பண்றது, ஏது பண்றது, இதெல்லாம் வேணாம். நீ கவலைப்படுறதுன்னா ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது சரீரத்தோட. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டத்தினாலும் சோத்திரம், நீங்க கொடுத்தீங்க சோத்திரம், கொடுக்க போறீங்களே சோத்திரம், செய்திகளே சோத்திரம், இப்படி நன்றி சொல்லணும்னு கர்த்தர் விரும்புறார். இப்போ பாருங்க, ஏதோ ஒரு வியாதி வந்ததுன்னு வச்சுங்கள, சரீரத்துல பலவீனம். அந்த பலவீனம், ஐயோ இது எப்படி ஆகுமா, இது என்னமா, அப்படி யோசிக்காதீங்க. உடனே ஆண்டவரே நம்ம நினைப்பு விட்டுருவாரு. அந்த பலவீனம் வந்துச்சே, அப்ப நான் சுகம் கொடுக்கல. இந்த கை வலி வந்துச்சே, அந்த கால் வலி வந்துச்சே, அந்த வயிற்று வலி வந்துச்சே, தலைவலி, என்னென்னோ வலியெல்லாம் வந்தது, நான் சுகம் கொடுத்தல, இது ஏன் செய்ய மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணோம், நன்றி சொல்லணும்னு விரும்புகிறார். சங்கீதம் 104ல அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். என்ன பண்ணோமா, இந்த வசனப்படி பார்த்தா சர்ச்சுக்குள்ள நுழையும் போது சோத்திரம் பண்ணே போகணும், உட்காரும் போது சோத்திரம் பண்ணே இருக்கணும், வீட்டுல இருக்கும் போது உட்காரும் போது எழுதி வைக்கும் போது எதை செய்தாலும் அவரை துதித்தலோடே இருங்க, சோத்திரமே பண்ணுங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான்னு பார்த்து ஒரு பாட்படுகிறார். முறுமுறுக்க கூடாது, துதி சொல்றது. இஸ்ரவேல் ஜனங்க செய்த பாவமே என்ன பாவம்னா, ஒரு சின்ன சின்ன காரியத்தை முறுமுறுக்குது. தண்ணி இல்ல, நாங்க அங்க இருந்தா தேவல, நாங்க செத்தே போனா கூட நல்லா இந்த வார்த்தைக்கு தான் பேசுனாங்க. அவங்க சொன்ன வார்த்தையோடைய வனாந்தில செத்தே போயிட்டாங்க. பி கேர்ஃபுல், இந்த மாதிரி வார்த்தைங்க பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்க. அப்ப கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் செய்யறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இதுல பாருங்க, உம் ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்ற மகிமைப்படுத்தாமலும் சோதறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது. நம்ம துதிக்காத சோத்தரிக்காத இருந்தா என்ன ஆகும்னா, நம்ம சிந்தனையில வீணராகுமா, அதே நேரத்துல நம்ம உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சிடும். துதிக்காத போனா இருள் அடைஞ்சா அந்த இருள யார் பிசாசு தான் வரும். பிசாசு வந்து நம்மள குடியிருக்க ஆரம்பிச்சிருவான். அவன் வந்தான்னா அவன் என்ன பண்றான்னா, திருடன் சொல்ற வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். உன் சமாதானத்தை திருடுவான், பணத்தை திருடுவான், உன் சந்தோஷத்தை திருடுவான், உன் பணத்தெல்லாம் திருடுவான், எல்லாமே திருடுவான். அதனால அவன் வர்றதுக்கு இடம் கொடுக்காத. எப்ப அவன் உனக்குள்ள வருவான்னா, நீ முறுமுறுத்து துதிக்காது இருந்தா உனக்கு இருதயம் இருள் அடைஞ்சோம், பிசாசு அந்த இடத்துல வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அது மட்டும் இல்ல, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, 4வது நம்ம செய்ய வேண்டியது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கணும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டிய எல்லா மனுஷருக்கும் ஜெபம் பண்ணுங்க. அது நம்ம 3வது நம்ம செய்ய வேண்டிய 4வது செய்ய வேண்டிய காரியம். எல்லா மனுஷருக்காக எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, அவங்களுக்காக பார்க்கும்போது நம்ம நல்லா ஜெபிக்கிறோம். நேற்று இந்த பாரிஸ் பக்கமா நான் போயிட்டு வந்தேன். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கும்போது உள்ளமா எனக்கு எவ்வளவு வேதனையாச்சு. வீடு இல்ல, எவ்வளவு தெருவிலே குடிக்கிறாங்க, தெருவிலே படுத்துங்கிறாங்க, தெருவிலே உட்காந்துக்கிறாங்க, எவ்வளவு ஏழை ஜனங்க எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிறாரு, துணி கொடுத்துக்கிறாரு, தேவையை சந்திக்கிறாங்க, நல்ல ஒரு ஒரு வாடகை, அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீடுனா கொடுத்துக்கிறாரு. இவ்வளவு கொடுத்தா எப்பவுமே முழுவ இருக்குது. எனக்கு தான் இப்படி, எனக்கு தான் இப்படி, எனக்கு தான் இப்படி சொல்லவே சொல்லாத. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா உன் கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார். அதை நினைச்சு நன்றி சொல்றது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் நம்ம ஏறெடுக்கணும். அது மட்டும் இல்ல, 1 தீமோத்தேயு 2:2 நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனை பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்யணும். நீங்க எங்க இருக்கிறாங்க ராஜான்னு கேட்காதீங்க.
உங்களுக்கு இருக்கிற சிஎம், உங்களுக்கு இருக்கிற பிஎம், உங்களுக்கு இருக்கிற மினிஸ்டருங்க, உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல ஞானம் கொடுங்க. அவங்க மனம் திரும்ப ரட்சிக்கப்படணும், இயேசுடைய பிள்ளையா மாறணும். அப்படி செய்து அவங்க நன்மையான காரியத்தை அவங்க செய்யணும்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமா தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவரே என்ன பண்ணாரு, இயேசுவே எப்போதும் ஜெபம் பண்றதுக்கு உயிரோடு இருக்கிறார். அப்ப நம்மளும் கண்டிப்பா ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, மோசையை பற்றி பார்க்கும்பொழுது 106 சங்கீதம் 23 ஆகையால் அவர் நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவளுடைய அழிவுக்கு விலக்கி அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயில நின்றான். அழிந்து போகிற ஆட்டுமாக்களுக்காக மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ஆண்டவரே அவங்களை ஒண்ணும் செய்யாதீங்க ஆண்டவரே, உங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, அவங்க பாவம் செய்து மெய்தான், அதை மன்னிங்க, மன்னித்து அவங்களை கத்தாவே காப்பாத்துங்க, அவங்களை அழிச்சிடாதீங்கன்னு அப்படி அவங்க என்ன செய்ய என் பேரு ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடுங்கன்றார் மோசே. அப்போ திறப்பின் வாயில் நின்று மோசே ஜெயித்தது போல நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம கடைசியா 5வது என்ன செய்யணும்னா, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு மத்தேயு 7:7 படிக்கிறோம். கடைசியா எல்லாருக்கும் ஜெபம் பண்ண பிறகு உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை, கேளுங்கள் அப்போது தரப்படும்னா அதெல்லாம் ஆண்டவர் தெரியாதா, அவர் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் பேசாதீங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். நீ சொன்னாலும் சொல்லலாம் உங்களுக்கு என்னது தேவை என்று உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார் சொல்லிட்டு நம்ம ஒண்ணு செய்யணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதியை தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படி அவர் தேவன் ராஜ்யத்தை நீதியை தேடி பாருங்க, உன் தேவை என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். உன் தேவையெல்லாம் கண்டிப்பா கொடுப்பார் அவர். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு நன்மை இல்லாதபடி, ஒரு குறைவு இல்லாதபடி, ஒரு நன்மையும் குறைபடாதபடி நம்ம என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நடத்துவார், பாதுகாப்பார். இதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு முறை. இந்த மாதிரி செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம முதல்ல பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், 2வது கர்த்தரை ஆராதிக்கணும், 3வது கர்த்தரை துதிக்கணும், 4வது மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும், 5வது நம்மளுடைய தேவைக்காக கர்த்தர் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடணும். இவங்களெல்லாம் கர்த்தர் செய்வாரு. அப்போ உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும், உன் குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. நீ நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர், அதற்காக சோதரிக்கிறையா. இந்த வேலையில கர்த்தாவே எவ்வளவு கஷ்டத்துல, துன்பத்துல, பிரச்சனையில மாட்டிக்கணும், ஜனங்க என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கும்பொழுது அவளுக்காக வேண்டி நீங்க பேசுனீங்கப்பா, திட்டமா தெளிவா பேசுனீங்க. எப்படி ஜெபித்தா, ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபித்தா நாங்கள் 100 மடங்கு ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உனக்கு நீங்க அதற்காக சோதரிக்கிறையா. ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிடாம இடத்துல கிட்ட வரவே முடியாதப்பா. குறைகளை அறிக்கிட்டு ஜெபித்து கர்த்தரை கர்த்தாவே ஆராதிச்சு துதிச்சு ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஜெபித்து கடைசியாக தன்னுடைய தேவை என்னவா இருந்தாலும் இடத்துல நீ அவருக்கு சொல்லும் பொழுது அற்புதமான பதிலை தருவீங்க. இந்த வேலையில என்ன பிரச்சனை, என்ன காரியத்துல வேதனைப்பட்டு முறுமுறுத்துங்க அவளோட தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவரை முறுமுறுக்காது துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து குறைகளை அறிக்கைட்டு தேவையில்லை மற்றவர்களுக்காக ஜெபித்து இப்படி பாத்திர காத்திருக்கும் பொழுது 100க்கு 100 பதில் கொடுப்பீங்க சுவாசிக்கிறப்பா. பிரச்சனையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த நாளில இந்த வேலையில என்ன பிரச்சனை இல்லை, என்ன கஷ்டத்தை இருந்தாலும் இப்பொழுதே ஒரு விடுதலை தாங்கப்பா. ஒரு விடுதலை தந்து அற்புதம் செய்யுங்க. நீ ஜீவிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளால எல்லாம் செய்ய முடியும். செய்தும் நாம் மைப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காணிச்சு இயேசுவின் நாமத்தில் நமக்கு எழுப்புதா. ஆமென். God bless you.